புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 28 தொடக்கம் 31. அக்காலத்தில் பேதுரு இயேசுவிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலப்புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலப்புலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலைவாழ்வையும் பெறாமல் போகார். முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மையாவர் என்றார். சிந்தனை: செல்வந்தர் ஒருவருக்கும் இயேசுவுக்கும் இடையே நடந்த உரையாடலின் பின் இயேசு சீடர்களுக்கு கூறுகின்றார், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம். அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது. மாற்கு 10:25. இதற்கு பின்பே பேதுரு இயேசுவிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்கள் ஆயிற்றே என்று சொல்லுகின்றார். இவ்வாறு சொல்லுகின்ற பேதுரு தன்னை பற்றி சிந்திக்க தொடங்குகின்றார். நற்செய்தியை நாம் 2 வகையில் ஏற்றுக்கொள்ளலாம். ஒன்று, அறிவு ரீதியிலே அதனை படித்து ஆராய்ந்து விளங்கிக் கொண்டு அதனை விளக்கிச் சொல்ல முடியும். இது ஆசிரியர்களுக்கும் போதகர்களுக்கும் முக்கியமானது. 2, மிகவும் சவாலானது. நாங்கள் இறைவார்த்தையை கேட்க வேண்டும், நம்ப வேண்டும், இறையருளின் உதவியோடு வாழ வேண்டும். இந்த 2ஆம் வகையில் நற்செய்தியோடு ஈடுபடுவதால் பேதுருவைப் போலவே நாமும் நம்மை பற்றியும் நாம் அடிக்கடி வாழ்கிறோமா இல்லையா என்பதை பற்றியும் சிந்திப்போம். இந்த 2 அணுகுமுறைகளும் அவசியமானவை. நற்செய்தியை அறிவு ரீதியாக புரிந்து கொள்வது முக்கியமான ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கும். இங்கு பெரும்பாலும் மற்றவர்களோடு அன்பாயிருங்கள், அன்றாடம் செபியுங்கள், திருப்பலியில் பங்கு கொள்ளுங்கள், ஆலயத்துக்கு போய் வாருங்கள், பாவம் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று மற்றவர்களுக்கு அறிவுரையாக சொல்லி முடிக்க பார்க்கின்றோம். மறுபக்கத்தில் இறைவார்த்தையை ஆழ்ந்து படிப்பவர்கள் இன்னும் அதிகமான உண்மைகளை கண்டறிகின்றார்கள். இயேசுவின் போதனைகளை தெளிவாக புரிந்து கொள்ளும் போது அவை எங்களை பெரும் சவால்களுக்கு உட்படுத்தும். இதற்கு பெரும் புனிதர்களும் விதிவிலக்கு அல்ல. இயேசுவை பின் செல்வதற்காக எல்லாவற்றையும் துறந்தவர்களும் கூட இறைவார்த்தையை ஆழமாக புரிந்து கொண்டு வாழும்போது சவாலுக்கு உட்படுகின்றார்கள். நற்செய்தி விடுக்கும் ஆழமான அடிப்படையான அழைப்பை ஏற்று வாழும்போது பேதுரு செய்தது போலவே எம்மை நாம் மதிப்பீடு ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். நாம் வாழும் குறிப்பிட்ட சூழலிலே அந்த இறைவார்த்தையை இணைத்து பார்க்க வேண்டும். இந்த ஆய்வு நல்லதும் அவசியமானதும். அத்தோடு இறைவார்த்தை எமது உள்ளத்தில் ஆழமாக பதிந்துள்ளது என்பதன் அடையாளமுமாக அது அமையும். இயேசு பேதுருவுக்கு அளித்த பதில் எங்களுக்குமானது. எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் தன்னிடம் உள்ளவற்றை துறந்துவிட்டு தம்மை பின்பற்றுகின்றவர்கள் 2 வகையான ஆசீர்வாதங்களை பெறுவார்கள் என்று இயேசு வாக்குறுதி அளிக்கின்றார். முதலாவதாக, இந்த உலகில் 100 மடங்காக பெற்றுக்கொள்வார்கள் என்பது. இயேசுவின் வாக்குறுதி பணச்செல்வம், பொருட்செல்வம், நல்ல ஆரோக்கியம், துன்பத்தில் இருந்து விடுதலை போன்றவற்றுக்கான வாக்குறுதி அல்ல. மாறாக துன்பங்களுடன் ஆன்மீக செல்வங்களை இந்த வாழ்வில் 100 மடங்காக பெற்றுக்கொள்வோம் என்பதாகும். இந்த உலகம் வழங்கக்கூடிய எதையும் விட நாம் மிகவும் மேலானவர்களாக இருப்போம்.
துன்பங்கள் கஷ்டங்கள் மத்தியிலும் நம் உள்ளங்கள் அமைதியால் நிறையும். வாழ்வு மன நிறைவு பெறும். இரண்டாவதாக, இயேசு வரவிருக்கும் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வோம் என்று வாக்கு பண்ணுகின்றார். இது விரும்பத்தக்க ஒன்றாக இருந்தாலும் சில சமயங்களில் அது நிறைவேற முடியாத ஒன்றாக தோன்றலாம். நாம் இன்னும் இவ்வுலக வாழ்வின் கவலைகளில் மூழ்கி இருக்கும் போது நிலை வாழ்வின் வாக்குறுதி எம்மை மகிழ்ச்சியில் ஆழ்த்தாது. ஆயினும் இந்த வாழ்வை நாம் முடிக்கும் போது அது நிலையான ஒன்றாக எமக்கு அருளப்படும். இயேசு தருகின்ற இந்த 2 வாக்குறுதிகளையும் இன்று சிந்திப்போம். அனைத்தையும் துறந்துவிட்டு இயேசுவை பின் செல்வதால் இந்த வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோம் என்று நம்புகின்றோமா? செபம். ஆண்டவரே, உமது போதனைகளின் உண்மைகளை புரிந்து அதன்படி வாழ எங்களுக்கு அருள்தாரும். ஆமென்.